வணக்கம். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூட் தைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஜூட்டு நிறையா பேருக்கு தைக்க தெரியும், நிறையா பேருக்கு தெரியாது. தெரியும் அப்படின்றவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதில் என்னென்னா, நம்ம வச்சுருக்கிறது இதுதான் ஜூட் மெட்டீரியல். இது மதுரையில் கிடைக்கும். நீங்கள் எந்தெந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியா பக்கத்தில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் இந்த ஜூட் நல்லாயிருக்கும். இந்த ஜூட்டை தொடர்ந்து இப்போ இன்றைக்கி ஆரம்பத்தில் நம்ம பவுச் பார்க்க போகிறோம். பென்சில் பவுச் பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு கிளியராக சொல்லித்தர போகிறேன். அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் ஜூட் அடுத்தடுத்து ஹேண்ட்பேக் இந்த மாதிரி இதெல்லாம் தைக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜூட்டில் இது லேமினேஷன் பக்கம். இது லேமினேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கடையில் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. லேமினேஷன் ஜூட் அப்படின்னு சொல்லி கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. லேமினேஷன் ஜூட் நல்லாயிருக்கும். இது அளவு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது ஒரு சைடு 10 எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு சைடு 12, 10க்கு 12 இந்த அளவில் நான் கட் பண்ணியிருக்கேன். இது இந்த அளவில் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த பின்பக்கமாக இதை நான் எழுதியிருக்கேன் 10க்கு 12. இது உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. 10க்கு 12 இதோட அளவு. ஜிப்பு வேணும் இதுக்கு, பவுச்சுக்கு. இந்த ஜிப்பு கடையில் 5ஆம் நம்பர் ஜிப்புன்னு கேளுங்க. அதோட ரன்னர் 5ஆம் நம்பர். இந்த ரெண்டையும் சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா தான் அவங்க கரெக்டாக எடுத்து கொடுப்பாங்க. இது மெட்டீரியல் வாங்குகிற கடையிலேயே ஜிப்பு விற்கும், 5ஆம் நம்பர் ஜிப்பு. அதை நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா கரெக்டாக அவங்க எடுத்து கொடுப்பாங்க. இல்லைனா என்ன ஜிப்பு என்ன அளவுன்னு ஒன்றா கேட்பாங்க. ரன்னரும் நீங்கள் 5ஆம் நம்பர் ஜிப், 5ஆம் நம்பர் ரன்னர் அப்படி சொல்லி கேட்டு வாங்குங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அவங்க கரெக்டாக எடுத்து கொடுப்பாங்க. அந்த ஜிப்பு என்ன அளவு அப்படின்னா, இதில் நம்ம 12 வச்சோம்ல, அதை விட 1 இன்ச்சு கூட 13, 1 இன்ச்சு கூட நம்ம எடுத்துக்கிறோம். 13 உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கேமராவில் அது கரெக்டாக தெரியுதுன்னு பார்த்துக்கோங்க. தெரியும்னு நினைக்கிறேன். 13 எடுத்திருக்கோம். இது 1 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் நம்ம ஜிப் எடுத்திருக்கோம். ஒரு ஜூட் மெட்டீரியல் ஒரு இதுவும் ஜிப்பு ஒன்றும் நம்ம எடுத்திருக்கோம். ஒரு ரன்னர் ஒன்று எடுத்திருக்கோம். இது லேஸ். இது எதுக்கு அப்படின்னா, ஓரங்களில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த லேஸ். இதை அப்படியே மடித்து தைக்கலாம். இந்த ஜூட்டை அந்த ஓரத்தில் பார்த்திங்களா அந்த மாதிரி இதாக இருக்கும். இதை அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணி தைக்கலாம். தைச்சோம்னா ஆனால் முரடாக இருக்கும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த லேஸ் வச்சு தைக்கும் போது நமக்கு பார்க்கவும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த லேஸ். இந்த லேஸை ஒரு ரோலாக நீங்கள் கேட்டால் கூட அந்த கடைகளில் கொடுப்பாங்க. நீங்கள் அப்படியே நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம தைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். இது நமக்கு வேண்டிய அளவு வச்சு தைச்சிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த ஜிப்பு வச்சு இது எப்படி தைக்கிறது, இந்த ஜூட்டு பவுச் எப்படி தைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த லேஸ் இருக்குல்ல, அதை அந்த 12 அப்படின்னு நம்ம கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பக்கமாக வச்சு அந்த ஓரங்களில் அதை அப்படியே ஃபோல்டு பண்ணணும். அப்படியே 2ஆக மடித்து அப்படியே வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரு பக்கம் ஃபுல்லாக தையல் போடணும். உங்களுக்கு நான் மடிக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக அந்த பக்கம் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த லேஸ் வச்சு இப்போ நம்ம ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். ஒரு பக்கம் முடிச்சிட்டோம். அதை அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பிசிறு இருக்கும்ல, அதை அப்பப்போ கட் பண்ணிடுங்க. இல்லை கடைசியாக கட் பண்ணுவோன்னும் போது நமக்கு சில டைம் மறந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு அதே மாதிரி லேஸை வச்சு மடித்து நம்ம இந்த பக்கம் தைச்ச மாதிரியே இன்னொரு பக்கமும் அதோட அப்படியே கரெக்டாக ஆப்போசிட் சைடு நம்ம அதே மாதிரி மடித்து நம்ம தைக்கிறோம்.
அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதில் ஒரு தையல் போட்டால் போதும். 2 தையல் போட்டால் வந்து பார்க்க வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காத மாதிரி இருக்கும். அதனால் ஒரே தையல் போதும். ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு நம்ம வந்து இந்த பக்கமும் நம்ம முடிச்சுட்டு அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருவோம். இனிமேல் வந்து லேஸ் நமக்கு தேவைப்படாது. அதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த பிசிரை வெட்டி விட்டுக்குருவோம். இந்த சைடும் நூல் இருக்கும்ல, அதை வெட்டி விட்டுக்குருவோம். வெட்டி விட்டுட்டு அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிப்பு வைக்கிறது எப்படின்னு. அந்த ஜிப்பை வந்து 2 அப்படியே வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. பிரிச்சிங்கன்னா அழகாக வந்துடும். இந்த மாதிரி 2 பிரித்து எடுத்துக்கோங்க. பிரித்து எடுத்துட்டு அந்த ஜிப்பை அந்த லேஸ் வச்சு தைச்சிருக்கோம்ல, அதில் அடிப்பக்கமாக வைக்கணும். அடிப்பக்கமாக வச்சு அந்த ரன்னர் போடுறோம்ல, அதுவும் அந்த லேஸும் ஒன்றா டச் பண்ணி இருக்கிற மாதிரி அந்த ரெண்டும் ஒன்றா இருக்கணும். அந்த மாதிரி வச்சு ஒரு சைடில் இருந்து கரெக்டாக ஆரம்பிங்க. ஆரம்பித்து நல்ல பக்கம் மேலே இருக்குது. நான் வந்து அடிப்பக்கம் வந்து அந்த ஜிப்பு இருக்கிற மாதிரி வச்சு தைக்கிறேன். நல்ல பக்கம் மேலே இருக்குது, அடிப்பக்கம் அந்த ஜிப்பு இருக்கணும். அந்த மாதிரி வச்சு நான் தைக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. நூல் வேறு வந்துருச்சு. நூலை மாட்டிக்கலாம். நிறையா பேர் வீட்டில் வந்து தையல் மிஷின் இருக்கும். லேடிஸ் வந்து நிறையா பேர் இன்னும் நம்ம வந்து அடுத்து ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பீங்க. அவங்களுக்கு பேசிக்லேருந்து நான் சின்ன சின்ன இதில் பேசிக்லேருந்து நம்ம சொல்லித்தரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நான் இந்த இதை எடுக்கிறேன். பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணுங்கள். நம்ம முயற்சி செஞ்சால் எதுவுமே முடியாது, ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட் டைம் நம்ம தைக்கும் பொழுது இது சரியாக வரலையே அப்படின்ட்டு சோர்ந்து போயிடாதீங்க. நம்ம ஒரு தடவை 2 தடவை அதை ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் முடியும். நம்மளும் சாதிக்க முடியும். நம்மளால் சாதிக்க முடியும். வீட்டில் இருந்தே நம்ம தைக்கலாம். இதை தைச்சி பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு ரேட் வச்சு நம்ம வந்து கொடுக்கலாம். பெரிய ஆர்டர்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். ஒரு பக்கம் வந்து அந்த ஜிப்பை வச்சு தைச்சிட்டு அந்த நூலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதே மாதிரி அந்த பிரித்து எடுத்தோம்ல, அந்த இன்னொரு பக்கம் ஜிப்பு, அந்த பாதி ஜிப்பு இன்னொரு பக்கம் உள்ளது இருக்குல்ல, அதை வந்து அதே மாதிரி ஆப்போசிட் சைடு வச்சு நம்ம வந்து தைக்கணும். எந்த பக்கம் இருந்து ஆரம்பிச்சிங்களோ அதே பக்கத்துலேருந்தே மறுபடியும் ஆரம்பிங்க. எதிர் சைட்லேருந்து ஆரம்பிக்காதீங்க. கொஞ்சம் முன்ன பின்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேருந்து ஆரம்பிச்சிங்களோ அதே மாதிரி இந்த பக்கமும் வச்சு ஆரம்பிங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தான் ஜிப்பை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் விட்டு கட் பண்ணியிருக்கோம். அப்படின்றதுனால நீங்கள் இந்த பக்கம் வச்சு ஸ்டார்டிங்கில் வச்சு ஆரம்பித்து அதே மாதிரி நேராக ஒரு தையல் போட்டுருங்க. தையல் போட்டாச்சு. இப்போ நூலை கட் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம 2 பக்கமும் லேஸ் வச்சாச்சு. ஜிப்பை பிரித்து 2 பக்கமும் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். ஓகேவா? இது என்ன செய்கிறோன்னா, நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும், அந்த லேமினேஷன் பக்கம் வெளியில் இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும். நல்ல பக்கம் உள்ளே இருக்குது, லேமினேஷன் சைடு வெளியில் இருக்குது. தலைகீழாக நம்ம திருப்பி வச்சுருக்கோம். இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரன்னர் இருக்குல்ல, அதை நம்ம எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பக்கமாக அந்த ரன்னரை கோர்த்துக்கணும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து இது பழகும் போது அந்த ரன்னர் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வந்து போட போட நமக்கு பழகிறோம். ரன்னரை எப்படி போடணும் அப்படின்னா, நேராக நம்மளை பார்த்து இருக்கக்கூடாது. ஏன்னா நல்ல பக்கம் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அதனால் ரன்னரை வந்து இப்படி தலைகீழாக திருப்பி வச்சு அப்படியே கோர்க்கணும். கோர்த்து ரன்னரை வந்து கோர்த்துக்கிடுவோம். பொறுமையாக செய்யுங்க. பொறுமையாக செஞ்சால் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நீட்டாக செய்ய முடியும் நம்மளால்.
ஐயோ இது என்ன வரமாட்டேது அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. நம்மளால் கண்டிப்பாக முடியும். கொஞ்சம் வந்து அது முன்ன பின்ன கொஞ்சம் ஒரு சில நேரங்களில் வந்து அது அப்படியே இழுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக நிற்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஈஸியாக வந்துடும். நேரடியாக போடும்போது நமக்கு ஈஸியாக வந்துடும். இது நம்ம தலையில் வச்சு போடுறோம் பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து முழுசாக வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றத அளவுலேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதன்படி அப்படியே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஒரு நல்ல ஒரு பவுச் உங்களால் தைக்க முடியும். இப்போ நம்ம வந்து ஜிப்பை போட்டாச்சு. ஜிப்பாக போட்டாச்சு. போட்டுட்டு உள்பக்கமாக கூடி கையை விட்டு அந்த பக்கமாக அந்த ரன்னரை மட்டும் வெளியில் அப்படியே எடுத்துருங்க. அப்படியே வச்சு தைக்கிறதுனா தைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரணும் அப்படின்னா இது 2 ஜிப்பையும் சேர்த்து வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச்சு போடலாம். ஆனால் கூட ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த ரன்னர் இப்போ நம்ம கோர்த்தோம் பார்த்திங்களா, கஷ்டப்பட்டு கோர்த்தோம்ல, அந்த ரன்னரை மறுபடியுமா உள்ள கையை விட்டு வெளியில் இழுத்துடணும். அப்போ ஃபுல்லாக லாக் ஆயிடுச்சா, அப்போ மறுபடியும் அந்த எக்ஸ்ட்ரா விட்டோம்ல அந்த சைட்லேருந்து ஜிப்பை மறுபடியும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே தான் லேசாக அந்த 2 ஜிப்பையும் லேசாக திறந்து விடுங்க. ஃபுல்லாக திறக்கணும்னு அவசியம் கிடையாது. லேசாக பிரித்து விட்டுட்டு அந்த பக்கமாக நம்ம ஜிப்பை உள்ளே போட்டு இந்த ஜிப்பை உள்ளே போட்டுறோம். போட்டு சென்டராக கொண்டு வந்து வச்சுக்கோங்க. சென்டராக கொண்டு வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே நம்ம வந்து 2ஆக அதை மடிக்கணும் கரெக்டாக. இது வந்து ஜூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பேச்சு கேட்கும். அந்த ஜூட் மடித்து விட்டோம்னா கரெக்டாக அந்த மடிப்பில் நிற்கும். காட்டன் சுடிதாரு, காட்டன் ட்ரெஸ் எல்லாம் நம்ம தைக்கிறோம்ல, அப்போ கரெக்டாக காட்டன் துணிகள் நிற்கும்ல, அது மாதிரி இதுவும் கரெக்டாக நிற்கும். அப்போ அந்த ஓரத்தை லேசாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கார்னரில் ஒரு அடையாளம் தெரிகிறதுக்காக லேசாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட் பண்ணி விட்டுருக்கோம்ல, அதுவும் அந்த ஜிப்பு சென்டராக அந்த ஜிப்பு வருதில்ல, நீங்கள் கட் பண்ணி விட்டுருக்க இடத்துலையும் அதுலேயும் அந்த பக்கமும் கரெக்டாக ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது நம்ம தையல் போட போகிறோம். சரியா? உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். கட் பண்ணி விட்டதும் அந்த ஜிப்பும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு நம்ம வந்து இந்த பக்கம் தையல் போடுறோம். தையல் வந்து 2 தையல் போட்டுக்கோங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 தையல் போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். நூலை கட் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைடு அப்படியே தேய்ச்சி விட்டிங்கன்னா நிற்கும். ஆப்போசிட் சைடு அதே மாதிரி நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நல்லா அதை வந்து இன்னொரு ஸ்டிச்சும் போட்டு இன்னும் 2 ஸ்டிச் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா ஓரம்ல பிரிஞ்சிடக்கூடாது, நம்ம திருப்புறப்ப வாஷ் பண்ணுறப்பெல்லாம் பிரிஞ்சிடக்கூடாது. அதனால் 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நூலை கட் பண்ணி விட்டுடலாம். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்குல்ல அந்த ஜிப்பை நம்ம கட் பண்ணிடணும். இன்னொன்று என்னென்னா, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அந்த 4 பக்கமும் ஒரு இன்ச்சுக்கு
நம்ம வந்து குறிக்கிறோம். அதாவது நம்ம அந்த ஓரமாக தையல் போட்டிருக்கோம்ல, அந்த தையல்லேருந்து 1 இன்ச்சு, தையலோடு சேர்த்து 1 இன்ச்சு கிடையாது, தையலுக்கு அடுத்து 1 இன்ச்சு. நான் இப்போ வைக்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 1 இன்ச்சு போட்டு அளவு குறிச்சிக்கோங்க. 1 இன்ச் 1 இன்ச்சுக்கு அதே மாதிரி 4 பக்கமும் அதே மாதிரி குறிச்சிக்கோங்க. 1 இன்ச் 1 இன்ச் 1 இன்ச் அந்த மாதிரி அதே அளவில். இது நீங்கள் வந்து 3/4 கூட அளவு நீங்கள் குறிச்சிக்கலாம், 3/4 கூட குறிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். 1 3/4 நீங்கள் வந்து குறிச்சிக்கலாம். 1 குறித்தோம் அப்படின்னா என்னென்னா, கொஞ்சம் நமக்கு வந்து இந்த பவுச் வந்து கொஞ்சம் பெருசாக அகலமாக ஸ்பேசஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான் 1 குறிக்கிறது. அதே மாதிரி 4 பக்கமும் நம்ம குறிச்சிக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? அந்த தையலுக்கு அந்த பக்கம் தான் நான் போடுறேன். கரெக்டாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரியா? அந்த மாதிரி நம்ம போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, நான் சொன்னேன்ல, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த நம்ம குறிச்சிருக்கோம்ல, அதை கரெக்டாக வந்து 4 கார்னர்லேயும் நம்ம குறிச்சிருக்கிறோம்ல, அதை வந்து கட் பண்ணுறோம். கரெக்டாக கட் பண்ணுங்க. கொஞ்சம் அவசரப்பட்டு கட் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நல்லா இருக்காது. அதனால் நம்ம கோடு போட்டு நம்ம குறித்து வச்சுருக்கோம்ல, அந்த அளவில் கரெக்டாக நிதானமாக பொறுமையாக செய்யுங்க. ஓகேவா? இப்போ நம்ம 3 பக்கம் கட் பண்ணிட்டோம். இது வந்து 4வது சைடு நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து 4 பக்கமும் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஜிப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த ஜிப் நமக்கு வேண்டாம், எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது அது வேண்டாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஜிப்பை நம்ம வந்து ரன்னர் போட்டிருக்கோம்ல, அந்த ரன்னரை ஒரு பக்கமாக ஓப்பன் பண்ணி திறந்து எடுத்துக்கணும். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம வந்து சைடில் நம்ம ஜாயின் பண்ணோம்ல, அதோடு சேர்த்து நம்ம இப்போ தைக்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த கட் பண்ணோம்ல, அதில் சென்ட்ரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். தெரியுதா? அந்த தையல் போட்டிருக்கிறதும் அந்த சென்ட்ரு பாயிண்ட்டும் ஒன்றா சேர்த்து அப்படி வைக்கிறோம். ஓகேவா? இப்படி வச்சு அந்த பக்கம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இங்கேயும் கூட நீங்கள் 2 ஸ்டிச் போட்டுக்கலாம். இங்கேயும் கூட ஸ்டிச் பண்ணிக்கோங்க, 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி அந்த கட் பண்ணி விட்டோம்ல, அது எல்லாமே அந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். அந்த கார்னரும் நம்ம தையல் போட்டிருக்க இடமும் ஒன்றா வச்சு 4 சைடும் அதே மாதிரி நம்ம வந்து தையல் போடணும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கமும் நம்ம போட்டுக்கிறோம். இனி அடுத்து ஸ்கூல் திறக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா, பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் இந்த பவுச் வந்து நிறையா வாங்குவாங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்குமே நம்ம வந்து கடையில் போய் நம்ம வாங்கி கொடுக்குறோம்.
அதை நம்ம வீட்டிலையே நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது நமக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். நம்ம பிள்ளைங்க அதை கொண்டு போகும்போது அதை பார்த்து மற்றவங்க கேட்பாங்க. கேட்கும்போது நம்ம அது ஒரு ரேட்டு வச்சு நமக்கு எது ரீசனபிளாக இருக்கோ அந்த ரேட்டு வச்சு நம்ம வந்து குறைஞ்ச இதில் நம்ம வந்து கொடுக்கலாம். அப்போ இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிரும். நூல் தீர்ந்து போயிடுச்சு பாபினில், அதை நான் மாற்றிக்கிறேன். போட்டாச்சு. அது ஏற்கனவே நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பாபினில் நூல் சுற்றி வச்சுருப்பேன். எடுத்து போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த பக்கம் வந்து விட்ட இடத்துலேருந்து நம்ம மறுபடியும் அதை ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? போட்டு முடிச்சிட்டோம். அவ்வளோதான். பவுச் இப்போது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியாக இதை வந்து யாரும் ஸ்டிச் பண்ணலாம். இதில் எந்த கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் ஒன்றுமே கிடையாது. அதை அப்படியே வந்து நம்ம திருப்பிக்கிறோம். அப்படியே திருப்பிட்டு நம்ம ஸ்டிச் போட்டோம் பார்த்திங்களா, அந்த பக்கம்லாம் வந்து அந்த கார்னரை நல்லா எடுத்து விடுங்க. எடுத்து விடும் போது அது பார்க்க நீட்டாக இருக்கும். இதில் வந்து நான் சாதாரணமாக லேஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு தச்சு காட்டியிருக்கேன். இது வந்து நம்ம கடைகளில் போய் நம்ம டெய்லரிங் ஷாப் இருக்கும், அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா மெட்டீரியல் விற்கிற கடையெல்லாம் பார்த்திங்கன்னா லேஸ் வந்து விதவிதமாக காட்டன் லேஸ் இருக்கும். அதை வாங்கி நம்ம வந்து இதில் ஒவ்வொரு டிசைன் நம்ம பண்ணிக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேறு லேஸ் வச்சு டிசைனர் லேஸ் வச்சு உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பவுச் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஃப்ரீயாக இருக்கும் இடம். அப்படின்னும் போது நீங்கள் வந்து எல்லாமே பென்சில், சின்ன ஸ்கேல் எல்லாமே நீங்கள் வந்து போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். பென்சில், பேனா, ரப்பர் எல்லாமே நம்ம இதை போட்டு இது பண்ணிக்கலாம். நம்ம வெளியே போகும்போது வீட்டு சாவி இந்த மாதிரி கூட வச்சு நம்ம கொண்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அது கையில் கொண்டு போகிறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், ஈஸியாக இருக்கும், வெயிட் இருக்காது, நல்லாயிருக்கும். அந்த கார்னர்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நம்ம இந்த லேஸு இதெல்லாம் வச்சு தைக்கும் போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் நான் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். ஓகேவா? நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயமாக நம்ம வந்து வெற்றி காணலாம்.